First of all, what is Forex trading? So, hi and welcome to this brand new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எந்த ஆப் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் சார்ட் அனலைசிங். ஸோ வாங்க சற்று போட்டு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தது, இல்லை என்கொயரி ஏதாச்சும் பண்ணணும்னா, என்னோட ஃப்ரெண்டோடைய ஐடி தரேன். அவனுக்கு டிஎம் பண்ணுங்க ஃபார் எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். ஸோ வாங்க guys, let's get into this video. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 2 ஆப் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து ட்ரேடிங் வியூ, இன்னொன்னு வந்து கோ சாட்டிங். இந்த ட்ரேடிங் வியூ வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா குடுப்பேன். கோ சாட்டிங்ன்றது செகண்ட் ப்ரிஃபரன்ஸா குடுப்பேன். ஸோ இப்போ ட்ரேடிங் வியூல நான் என்ன சொல்றேன்னா, இன்டர்ஃபேஸு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல ரொம்ப நல்லாருக்கும் ட்ரேடிங் வியூல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களால கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி. ஆனா, இதுலயும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா, நீங்க பிரீமியம் கட்டணும் இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ரீப்ளே மோட் எடுக்குறீங்க. ரீப்ளே மோட்னா பேக் டெஸ்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ, அப்போ வந்து உங்களால வீக்லில தான் பேக் டெஸ்டிங் பண்ண முடியும். எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லயும் பண்ண முடியும். நாட் ஃபார் ஆல் டைம் ஃப்ரேம்ஸ். ஒன்லி ஃபார் வீக்லி. அதுக்கு மட்டும் தான் உங்களால ரீப்ளே மோட் பண்ண முடியும். ஸோ, அதே மாரி உங்களுக்கு இப்போ நீங்க மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் இல்ல பெரிய லார்ஜ் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து உங்களால 2வது 2வது சார்ட்ட ஆட் பண்ண முடியாது. அதுக்கும் பிரீமியம் கட்டணும். ஸோ, இப்போ நீங்க கோ சாட்டிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களால ரீப்ளே மோட் வந்து நீங்க எல்லா டைம் ஃப்ரேம்லயும் பண்ணலாம். ஆனா, நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாருக்கும். ஆனா, அதுவே நீங்க வந்து ஒரு டேபோ, இல்ல ஒரு மொபைலோ பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் பண்றதுக்கு. நீங்க 2 தடவ கொஞ்சம் அழுத்தி புடிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி தான். ஒண்ணுமே புரியாது இதுல, சிலது. அதுதான். ஸோ, இப்போ நீங்க இதுலயும் வந்து என்ன பண்ண முடியும்னா, உங்களால டபுள் சார்ட்டா ஆக்க முடியும். டபுள் காலம் சார்ட்டு. இப்போ வந்து நான் இது எக்ஸ்ஏயூஎஸ்டி கோல்டு வச்சிருக்கேன். இத வந்து என்னவா மாத்திக்கலாம்? எக்ஸ்ஏயூஎஸ்டி வந்து கோல்டு பேர்லயும் வைக்கலாம். கோல்டுல வந்து நெறைய இது இருக்கும்ல. டவுன் ஜோன், ஓண்டா அந்த மாரின்ட்டு. இது வந்து ஐசிடி. இப்போ நீங்க இத தொட்டுட்டு, இத மாத்தணும்னா இப்டி மாத்தணும். அதே மாரி இத கிளிக் பண்ணிட்டு, இத மாத்தணும்னா மாத்திடணும். இப்போ எனக்கு 2 சார்ட் அட் a டைம் வந்துச்சா? அதுதான் இது. இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் இதுதான். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, உங்களால டேபு இல்ல மொபைல் ஃபோன்ல வந்து உங்களால அவ்வளவா பண்ண முடியாது இதுல. ரொம்ப கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும். ஸோ, அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங் வியூ தான் பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க இந்த டபுள் காலம் ஆக்குனீங்கன்னா, பிரீமியமே கட்டிட்டு போலாம். பிரச்சனை இல்ல ஆஸ் எ ட்ரேடரா. இல்ல பார்த்தீங்கன்னா, 2 சார்ட்ஸ் பார் டேப் அப்டின்னா, நீங்க 995 மந்த்லி கட்டுனீங்கன்னா, எவ்வளோ தெரியுமா? 2டே 2 சார்ட் டேப் தான் ஓப்பன் முடியும். 5 இண்டிகேட்டர்ஸ் பெர் சார்ட் வரும். ஒரு சார்ட்ல 5 இண்டிகேட்டர் போட முடியும்ன்ட்டாங்க. அதுதான் இதுல. அது மாரி ஆட் வர்றது கீழ இதோ பாருங்க. இப்போ இங்க எனக்கு சைட்ல இங்க ஒரு ஆட் வந்துட்டே இருக்கும் அடிக்கடிக்கு. அது வந்து உங்களுக்கு வராது. ஸோ இதுதான் கைஸ் பிரீமியம்க்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம வந்து சார்ட்ல வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஸ்ட்ராட்டஜியும் நான் உங்களுக்கு சொல்றேன். முக்காவாசி என் சார்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு. சரி, ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்குவோம். கம்மிங் சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றேன். அது என்ன வீடியோனா, அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்கு? அத எப்படி சார்ட்ல அப்ளை பண்றது நான் சொல்றேன். அதே மாரி நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன்னு நான் சொல்லப் போறேன். ஓகே காய்ஸ், முடிச்சுக்கலாம். அப்புறம் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் ட்ரேடர்.